இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். வியட்நாமின் தென்பகுதியில் உள்ள பூக்குவாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற அதிவேக படகு நடுக்கடலில் கவிழ்ந்து பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். படகில் மொத்தம் 32 இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் 4 குழுவினர் பயணித்தனர். விபத்து நடந்த இடம் கரையிலிருந்து வெறும் 400 மீட்டர் தொலைவிலேயே இருந்தது. ஓஷன் பேர்ல் ஐலாண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான படகு ஹான்மேரட் தீவிலிருந்து புறப்பட்டு அன்தோய் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பயணத்தின் தொடக்கத்திலேயே கடல் அலைகள் மிக கடுமையாக இருந்ததால் படகு திடீரென தலைகீழாக கவிழ்ந்தது. உள்ளூர் ஊடகங்கள் இதை உறுதிப்படுத்தின. விபத்து நிகழ்ந்த உடனே அருகில் இருந்த பிற சுற்றுலா படகுகளின் ஊழியர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் வியட்நாம் எல்லை பாதுகாப்பு படை, கடற்படை மற்றும் கடலோர காவல் படை போர்க்கால அடிப்படையில் தேடுதல் மற்றும் மீட்பு பணியை தொடங்கின. இதுவரை 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 15 பேரும் இந்தியர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த 44 வயதான முருகப்பிரபு ஒருவர். லாவா மொபைல் நிறுவனம் சார்பில் வணிக சுற்றுலா மூலம் அவர் சென்றிருந்தார். இந்த குழு லாவா மொபைல்ஸ் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை கொண்டது. இந்திய தூதரகம் இந்த சம்பவத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்கவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை நாடு திருப்பி அனுப்பவும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தமிழ்நாடு அயலக தமிழர் நலத்துறை கட்டணமில்லா உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் தொடர்பான அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த அவர்கள் பாதிக்கப்பட்டோருக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். இந்த விபத்து இந்திய சுற்றுலா பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.